டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. இது முடிஞ்ச கூலி முடிஞ்சவனே அடுத்த படம் என்ன அப்படின்னா ஜெயிலர் 2 ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% படம் முடிஞ்சிருச்சு. ஜெயிலர் முடிஞ்சவனே ஜெயிலர் 2 முடிஞ்சவனே என்ன பண்ண போறார், சூப்பர் ஸ்டார் என்ன பண்ண போறாருன்னா யார் அந்த டைரக்டர், இதை யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னா முதல்ல சன் பிக்சர்ஸ் தான். ஜெயிலர் 2க்கு அடுத்தும் அந்த கம்பெனி தான் பண்ண போறாருங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு. இல்லை இந்த படத்தை பண்ண போகிறது வந்து ரெட் ஜெயின் பண்ணுறாங்க. நித்திலன் சுவாமிநாதன் ஏன் ரஜினிகாந்த் செலக்ட் பண்ணாருங்கிறது பல சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறாங்க. மகாராஜா படம் வந்து சைனாவில் பெரிய லெவலில் கலெக்ஷன். சினிமா சண்டை கலைஞர்களுடைய மரணம்ங்கிறது சமீப காலமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சர்தார் 2 படத்தினுடைய முதல் நாள்லேயே ஒரு சர்தார் ஒன்று, காந்தாரா ஒன்று நடந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி இன்னொரு கன்னட படத்துலையும் இதே மாதிரி தமிழில் இந்தியன் டூவில் நடந்துச்சு. ஆமாம், தொடர்ந்து இந்த மாதிரியான சண்டை கலைஞர்களுடைய வாழ்க்கை வந்து கைத்து மேல் நடக்கக்கூடிய கம்பிகளாக தான் இருக்கு. கரணம் தப்பினால் மரணம்னு ஒரு பழமொழி. அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ இவங்களுக்கு பொருந்தும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அடுத்த பட டைரக்டர்ல தொடங்கி பல்வேறு சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சினிமா பத்தி தெரிஞ்சுக்கிறதுல எப்பயுமே நம்ம ஆளுங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அதுவும் சூப்பர் ஸ்டார் அவர்களை பத்தி நியூஸ் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். அடிக்கடி டேரக்டர்ஸ் பாக்குறது, கதை கேட்கறதுன்ட்டு. நீங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் ஒன்று வச்சிருக்கீங்க. யார் அவருடைய அடுத்த பட டைரக்டர் அப்படின்ட்டு அதை பத்தி பகிர்ந்துங்களா? இப்போ கூலி ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு, பாட்டு ரிலீஸ் ஆகிட்டு கூலியை பற்றி கூட பேசியிருந்தோம். இந்த மாதம் இறுதிக்குள்ள அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சும் நடத்த போகிறாங்க பெரிய அளவில். இது முடிஞ்ச கூலி முடிஞ்சவனே அடுத்த படம் என்ன அப்படின்னா ஜெயிலர் 2 ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% படம் முடிஞ்சிருச்சு. ஜெயிலர் 2 முடிஞ்சவனே என்ன பண்ண போறார், சூப்பர் ஸ்டார் என்ன பண்ண போறாருன்னா ஒரு 3 மாதம் ஓய்வு எடுக்க போறாங்க. ஓகே, அந்த 3 மாதத்தில் சொல்றாங்க, சில பேர் வந்து அவர் பயோபிக் எழுத போறாரு, இல்லை சில பேர் வந்து ஓய்வு தான் எடுக்க போறாருங்கிற மாதிரி பல்வேறு தகவல் சொல்றாங்க. அது அஃபிஷியலாக நமக்கு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அதற்கு பிறகு என்ன படம் பண்றார், ஜெயிலர் 2விற்கு பிறகு என்ன படம் பண்றார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. பல்வேறு பேர் அடிபட்டுச்சு. நம்ம எச் வினோத் தான் பண்ண போறாரு, ஒரு கதை சொன்னார், ரொம்ப சாலிடா வேற சொன்னாங்க. எச் வினோத் அவர் மீட் பண்ணியிருக்காரு, கதை கேட்டிருக்கிறாரு, அதுக்குண்டான வேலைகள் நடந்தது. அப்புறம் ஏதோ ஒரு சில காரணங்களால் அந்த படம் இப்போதைக்கு ஹோல்டில் போடப்பட்டது, ட்ராப் பண்ணப்பட்டது. அதற்கு பிறகு வெற்றிமாறன் பேரும் அடிபட்டுச்சு. வெற்றிமாறன் போய் சந்திச்சிருக்காரு, கதை சொல்லியிருக்காரு. அதுவும் சில காரணங்களால் அந்த படமும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கா. பின்னாடி பண்ண போறாரு. அப்புறம் மாரி செல்வராஜ், அப்புறம் நிறைய டேரக்டர், தெலுங்கு டேரக்டர் ஒருத்தர், மலையாள டேரக்டர் ஒருத்தர்னு பல பேர் அடிபட்டுச்சு. இப்போ கடைசியில் வந்து இவர் தான் அடுத்த படத்தை பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த உண்டான வேலைகள் முதல் நடந்திருக்கு. யார் அந்த டைரக்டர் அப்படின்னு நித்திலன் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு பேர் அடிபடுது. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம். இவர் ஒரு ஃபீல் குட் டைரக்டர், இவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ. 2 பேரும் சேர்ந்து எப்படி பண்ண போறாங்க. மகாராஜா படத்துடைய டைரக்டர், மகாராஜா படம், குரங்கு பொம்மை மகாராஜா படத்தினுடைய டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் தான் அடுத்த படத்தை இவருக்காக பண்றாரு. இவர் 2 பேரும் சமீபத்தில் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்கிறாரு, அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை டெவலப் பண்ணக்கூடிய வேலையை இப்போ இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸ்கிரிப்ட் ஒர்க்கே பண்ணி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னா முதல்ல சன் பிக்சர்ஸ் தான். ஜெயிலர் 2க்கு அடுத்தும் அந்த கம்பெனி தான் பண்ண போறாருங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுச்சு. இல்லை இந்த படத்தை பண்ண போகிறது வந்து ரெட் ஜெயின் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக ப்ரொடக்ஷன் நிப்பாட்டிருந்தாங்க, இந்த படத்தை பண்ண போகிறாங்க. ரெட் ஜெயின் தான் நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படத்தை பண்ண போகிறாரு. இதுக்காக ஆஃபீஸ் போட்டிருக்கிறாங்க. டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. அந்த டிஸ்கஷன் போய் ஃபுல் கதை ஒரு ஒன்லைன் சொல்லியிருக்காரு. அந்த ஒன்லைன் பிடிச்சி போச்சு. ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டு வந்த பிறகு இவருக்கு முழுவதுமாக பிடிச்சிருச்சுன்னா அந்த படத்தை அப்படி டேக் ஆஃப் ஆயிரும். அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. நித்திலன் சுவாமிநாதன் ஏன் ரஜினிகாந்த் செலக்ட் பண்ணாருங்கிறது பல சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறாங்க. மகாராஜா படம் வந்து சைனாவில் பெரிய லெவலில் கலெக்ஷன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சைனாவில் வந்து ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுத்த ஒரு படம், எதிர்பார்க்காத நல்ல ஹிட், எங்கே இருந்தோ ஒரு படம், ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு பெரிய வருமானத்தை கொடுத்த படம். மகாராஜா படத்தினுடைய டைரக்டருக்கும் அங்கே ஒரு ஏற்கனவே ரஜினிகாந்துக்கு சைனாவில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அப்படிங்கும் போது இந்த மகாராஜா படத்தினுடைய டைரக்டரை வச்சு பண்ணுங்கன்னு அங்கே சைனா ரசிகர்கள் பலரும் கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ நித்திலனை அவரை கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அவர் ஒரு லைன் சொல்லியிருக்காரு. முதல்கட்ட இந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே அடுத்த மூவ்மெண்ட்டை வச்சு தான் இவர் இருக்கிறாரா, கடைசி வரைக்கும் இந்த படத்தை கொண்டு வந்து ரன் பண்ணி ஒரு டேக் ஆஃப் ஆயிருமாங்கிறதெல்லாம் தெரியும். இப்போதைக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து டிஸ்கஷனில் உட்காந்துருக்காங்க. இது வந்து கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பலரோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்காரு, கதை கேட்டுட்டே இருக்காரு. இப்போ நிறைய பேர் வந்து லிமிட் பண்ணிட்டாங்கல்ல சார், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா போதும். சிவகார்த்திகேயன் அவர்களே பேசும்போது குறைச்சிட்டேன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறார். ரஜினி வந்து எப்படி அந்த ரேப்பை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காரு. யங் டைரக்டர்ஸ்ட்டை கதை கேட்கறதா இருக்கட்டும், இல்லை படங்கள் பார்க்கறதா இருக்கட்டும். அதான் ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் அப்டேட்லேயே இருப்பார், கரண்ட் அப்டேட்டில் இருப்பார். எஸ்பி முத்துராமன் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 படம் பண்ணியிருக்காரு. ஆனால் எஸ்பி முத்துராமன் கொஞ்சம் அந்த ஃபீல்டு கொஞ்சம் அப்படி இல்லை விலகிறப்ப
அடுத்து சுரேஷ் கிருஷ்ணா அவங்க ட்ராவல் பண்ணுறாரு. சுரேஷ் கிருஷ்ணா கூட பேக் டு பேக் பண்ணுறாரு. சுரேஷ் கிருஷ்ணா இருந்து அப்படி கேஎஸ் ரவிக்குமார் போகிறார். இன்னைக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜன் இன்னைக்கு உள்ள ஆட்கள் வந்துட்டார்ல. இளையராஜாவுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நட்பு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இளையராஜா கொஞ்சம் பெண்ணடிக்கிறப்போ டக்குன்னு அடுத்த இசையமைப்பாளருக்கு போயிட்டார்ல. அப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோ, கரண்ட்டில் எந்த குதிரை ஓடிக்கிட்டு இருக்கோம், அந்த குதிரையின் மேல் ஏறி சவாரி செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார். அப்போ அப்டேட்டில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். ரசிகர்கள் இவங்க ரசிக்கிறாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் போகணும். இதில் நான் வந்து எனக்கு பழைய படத்தில் தான் அந்த டேரக்டர் கூட தான் நடிப்பேன், அந்த இசையமைப்பாளர் கூட நடிப்பேன்னா 70 வருஷமாக 50 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் விற்க முடியாது. அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும், தகவல் வச்சுக்கணும். தன்னைத்தானே அவர் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்படி ஃபோனில் அப்டேட் வர்ற மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன கரண்ட்டில் இருக்கோ இவங்களை கொண்டாடுறாங்க, இவங்களை ஏற்றுக்கிட்டாங்க, இதுதான் ட்ரெண்ட்டு, அப்போ இவங்களோட போவோம் அப்படிங்கிறத தன்னை வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி, லோகேஷ் கனகராஜ் மாதிரி, நெல்சன் மாதிரி 3ஆம் 4ஆம் தலைமுறை இயக்குநர்களோட, இன்ஃபேக்ட் டான் டைரக்டரோட கூட கதெல்லாம் கேட்டு ஒரு டிஸ்கஷன்லாம். ஆமாம், அவர் சிபி சக்கரவர்த்தி 4ஆம் தலைமுறையோட கூட போய் இன்னைக்கு வந்து அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தன்னை வந்து இன்னைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்பர் 1 பிஸ்னஸ் அவருக்கு தான், அவருடைய படத்துக்கு தான் நம்பர் 1 பிஸ்னஸ், ஹையஸ்ட் சம்பளம், நம்பர் 1 போட்டி போட்டுக்கொண்டு இன்றைக்கி வந்து அவருடைய படத்தை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நம்பர் 1 இருக்கிறார்ல, அது என்னென்னா தன்னை வந்து அப்டேட் இருக்கார். 50 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீனியர் நடிகருடைய படம் இன்றைக்கி மோஸ்ட் வாண்டடாக இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அவர் வந்து தன்னை வந்து அப்டேட்டாகவே வச்சுருக்கிறாரு. அது ஒரு காரணம். ரெண்டாவது ஒரு தொழில் மேல் அவர் வைக்கக்கூடிய டெடிகேஷன். சமீபத்தில் ஆனந்தவிடன் நிகழ்ச்சியோட பார்த்தோம், உண்மையிலேயே எல்லாருமே அதை பயங்கரமாக சிலாட்சி பேசியிருந்தாங்க. தன்னை தாழ்த்திக்கிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறது இருக்கு இல்லையா. இன்றைக்கெல்லாம் 2 படம் பண்ணோடனே நான் தான் ஹீரோ, நான் தான் சூப்பர் ஸ்டார், எனக்கு கட் அவுட் வைக்கணும், எனக்கு இது வைக்கணும், எனக்கு துப்பாக்கியை கொடு, எனக்கு அதை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 50 வருஷமாக சினிமாவில் வந்துட்டு தன்னை தாழ்த்திட்டு இருக்கேன். நான் 70 வயசில் மேக்கப் போட்டு ஹை ஸ்பீடில் அடிச்சிட்டு இருக்கேன், என்னையே அங்கே கூட்டுந்தீங்க அப்படின்னு தன்னை தாழ்த்திக்கிட்டு ஒரு இடத்துல பேசுகிற விஷயம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் வந்து அதான் ரியாலிட்டி. அது தன்னுடைய ரியாலிட்டி என்னங்கிறது தெரியுது. அப்போ எனக்கு என்ன வருதுங்கிறது தெரியும். ஆனால் அது இப்போ இருக்கக்கூடிய இளைஞரோட ட்ராவல் பண்ணணும். அது அப்போ தான் அந்த இளைஞர்களுக்கு இப்போ இருக்க இளைஞர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற அந்த சூட்சமத்துக்கு பிடிச்சி வச்சிருக்கிறாரு. அதனால தான் இன்றைக்கும் அவர் வந்து அடுத்த படம் யார் படம் பண்ண போகிறாரு, இந்த படம் எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுது, இந்த படம் எவ்வளோ கோடிக்கு பிஸ்னஸ் ஆகிருக்கு, எங்கெங்கே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தியேட்டரில் மக்கள் செய்திகளை கேட்குறதுக்கு ஆவலாக இருக்கிறாங்க ரஜினிகாந்த். அதுக்கு அவர் தொழில் மேல் வைக்கக்கூடிய அந்த டெடிகேஷன், தன்னை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிறக்கூடிய விஷயம், இதெல்லாம் வந்து இன்றைக்கி இங்கே வரைக்கும் வந்து நிற்கிது. கமர்ஷியல் படங்கள் தான் தன்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுன்றது அவரும் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் கமலஹாசன் சாரே சொல்லியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி படங்கள் பண்ணுங்க ரஜினி நான் சொன்னேன் அப்படின்ட்டு. அப்படி கமர்ஷியல் படங்கள் ஃபுல்லாக பண்ணாலும் அப்பப்போ கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இப்போ நித்திலன் சாமிநாதன் அவர்களுடைய டைரக்ஷன் ஸ்டைல் வேறு, அவர் கூட ஒரு படம் பண்ணுறது, கபாலி மாதிரி காலா மாதிரி பண்ணுறது, இல்லை பேட்டை ஜெயிலர் இந்த வரிசையில் டக்குன்னு ஒரு வேட்டை இந்த மாதிரி படம் பண்ணுறது, இப்படி அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸையும் அது ஒரு தனி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காரு சார் அவர். இல்லை அதுக்குள்ளே ஒரு கமர்ஷியல் இருக்குல்ல. இப்போ ஜெயிலர் ஒன்று பார்த்தோம்னா அது ஒரு அப்பா பையனுடைய சென்டிமெண்ட்டான ஒரு படம். பட் அந்த சென்டிமெண்ட்டான படத்தை ஏறக்குறைய தங்கப்பதக்கம் மாதிரி தான், ஏறக்குறைய தங்கப்பதக்கம் மாதிரியான ஒரு படம் தான் அது. அப்பா பையன் நேர்மையான ஒரு போலீஸு பையன் திருடங்கிறதுலாம் நமக்கு பார்த்து பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும், அதுக்குள்ள ஒரு டார்க் காமெடி, அதுக்குள்ள ஒரு மாசான ஒரு இன்ட்ரடக்ஷன், அதுக்குள்ள ஒரு வயலண்ட்டான ஒரு சண்டை காட்சிகள், இதெல்லாம் கொண்டு வந்துடுறாருல. அப்போ என்னுடைய ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் தேவை. நீங்கள் ஒரு கதை சொல்ல வர்றீங்க, ஆனால் அந்த கதைக்குள்ளே எனக்கு தேவையான விஷயத்தான் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. நித்திலன் கதை பண்ணுறாரு, நித்திலன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு குரங்கு பொம்மை மாதிரியோ மகாராஜா மாதிரியான ஒரு ஃபீல் குட் படம் எடுத்த டேரக்டரு இவரை வச்சு படம் பண்ணுறப்ப அவர் ஒரு மாதிரி கதை சொல்லியிருப்பார். பட் அது எனக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க, என்னுடைய ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி. அப்போ ஒரு பேக்கேஜாக இருக்கணும் படம், எல்லா ஆடியன்ஸையும் உள்ளே கொண்டு, அதுதான் அவர் சக்ஸஸ். என்னுடைய ரசிகர்கள் மட்டும் பார்த்தா போதும், கதை தேவையில்லைன்னு நினைக்காம ஜெயிலர் மாதிரி படங்கள், கபாலி மாதிரி படங்கள் தொடர்ந்து பண்ணுறல, அது வந்து இன்றைக்கி கூடிய பல முன்னணி நடிகர்கள் புரிஞ்சுக்கணும். என்னோட ஆடியன்ஸுக்கு ரசித்தா போதும், 10 பாட்டு வச்சா போதும், 10 ஃபைட்டு வச்சா போதும்னா அது ரொம்ப நாள் நிற்க முடியாது. இவர் என்னன்னா அப்பப்போ எக்ஸ்பெரிமெண்ட் படமும் பண்ணுறார். வேட்டையன் வந்து ஒரு மெசேஜோட மூவி அது, ஆனால் அது கமர்ஷியல் படம், ஒரு மெசேஜ் உள்ள படம் அது. அதாவது கல்விக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம் பற்றின ஒரு படம். ஜெய்பீம் அளவுக்கு சீரியஸான படமும் கிடையாது, சீரியஸான அதே இயக்குனர் தான் ஒரு நல்ல மெசேஜ் சொல்கிறார் அந்த படத்தில். இந்த கல்வி இன்னைக்கு எப்படி வியாபாரம் ஆயிருக்கு, அதுக்கு பின்னாடி எப்படி ஒரு மாஃபியா வேலை செய்யுதுங்கிற ஒரு கதை, அதுக்குள்ளே கமர்ஷியலாகவே உள்ள பல ஃபைட்டு பல்வேறு விஷயங்களுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போ நித்திலன் ஒரு கதை சொல்லியிருந்தாலும் கூட அவருடைய ஆடியன்ஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக அவர் வைக்க சொல்லுவார், வச்சிருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அந்த ஆடியன்ஸையும் ஃபுல் பண்ணணும் இல்லையா. இப்போ எல்லா தரப்பும் உள்ளே வந்தால் தான் ஒரு பெரிய படமாக, ஒரு வசூல் ரீதியாக கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி படமாக தான் இருக்கும். இப்போ ஒரு லைன் சொல்லியிருக்கிறாரு,
அதை டெவலப் பண்ணக்கூடிய வேலைகள் இப்போ இறங்கியிருக்கிறதாக ஒரு தகவல். ஓகே சார், இந்த விஷயத்தை பற்றி நிறைய சொன்னீங்க. இதுலேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் ஜாலியான விஷயம் பேசணும். நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற ஒரு விஷயம், இல்லை எதிர்பார்க்குற விஷயம், இந்த சமீபத்தில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ஒருத்தர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறந்தது, அதை பற்றி சொல்லுங்களேன். அது அந்த என்ன நடந்தது? ரஞ்சித்தினுடைய படம் வேட்டோம் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்தினுடைய சண்டை காட்சி நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ட்ரையான ஒரு ஏரியாவில் எடுத்துருக்காங்க. அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு ஒரு ஜீப்பில் வந்து ஒரு மாதிரி ஒரு இதில் டேக் ஆஃப் ஆகி கீழே விழுகிற மாதிரியான ஒரு காட்சி அதை எடுத்துருக்குறாங்க. எப்பயுமே இந்த மாதிரி சண்டை காட்சிகளுக்கு ட்ரெயினடான ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் தான், ஸ்டண்ட் மேன் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ இவரும் ஒரு ட்ரெயினான ஆள் தான். இன்னைக்கு ஆளோட மாரி செல்வராஜ் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்னுடைய வாழை படத்தில் அந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ்லாம் அவர் தான் எடுத்தாங்க. மோகன்ராஜ் அப்படின்ற ஒரு ஸ்டண்ட் கலைஞர், அவர் தான் வந்து இந்த வாழை படத்தில் அந்த லாஸ்ட்டாக வந்து அந்த லாரி ஆக்சிடென்ட் சீன்லாம் அவர் தான் அவர் தான் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் இருக்கிறதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட், எக்ஸ்பீரியன்ஸான நபர் தான் அவர். தான் அந்த வேட்டுவம் படத்தினுடைய ஒரு முக்கியமான சண்டை காட்சியில் ஒரு கார் வந்து ஒரு ஸ்கார்பியோ ஜீப் வந்து கீழே விழுந்து இந்த டைவ் அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. அதை எடுக்கிறப்ப தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டேரிங் வந்து அவர் நெஞ்சில் அடித்து அந்த ஸ்பாட்லேயே அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு. உடனே அவரை வந்து நாகப்பட்டினம் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போகிறப்போ அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறது ஒரு தகவல் வருது. காலையில் சம்மந்தமாக கூட விசாரித்தேன். அவர் ஆல்ரெடி நல்லா ஹெல்த்தியான பெர்சன் தான். ஆனால் ரஞ்சித் படங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த ஆம்புலன்ஸ், எப்பவுமே இந்த சினிமாவில் சண்டை காட்சி எடுக்கிறப்ப ஆம்புலன்ஸ் இருக்கணுங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஆம்புலன்ஸ் இருக்குது, அது பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. இந்த படத்துலையும் இருந்திருக்கு. பட் அதை வந்து ஆம்புலன்ஸ்னால் ஃபர்ஸ்ட் எய்டு தான் கொடுக்க முடியும் ஆம்புலன்ஸில். ஒரு இன்டென்ஸ் கேர். ஆமாம், ஏதாவது சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு அப்படின்னா மேஜர் ஆக்சிடென்ட்னா உடனே பக்கத்தில் ஆஸ்பத்திரி தான் கொண்டு போவாங்க. அப்போ இவரை உடனே ரெக்கவரி பண்ணி பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போய் பார்க்குறப்ப அவர் கொண்டு வரப்போ இறந்துட்டாரு அப்படின்றாங்க. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஜீப் வந்து ஃப்ளே ஆகி கீழே வந்து ரொட்டேட் ஆகிருக்கப்போ அந்த ஸ்டேரிங் வந்து நெஞ்சில் அடித்து அப்படியே அவர் வந்து உள்ளேருந்து அவர் எடுக்கிறப்பே வந்து ஆள் இறந்து தான் இருந்திருக்காரு. ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு. இந்த சினிமா சண்டை கலைஞர்களுடைய மரணம்ங்கிறது சமீப காலமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சர்தார் 2 படத்தினுடைய முதல் நாள்லேயே சர்தார் 2 ஒன்று, காந்தாரா ஒன்று நடந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் வருஷம் முன்னாடி இன்னொரு கன்னட படத்துலையும் இதே மாதிரி தமிழில் இந்தியன் 2 நடந்துச்சு. ஆமாம், தொடர்ந்து இந்த மாதிரியான சண்டை கலைஞர்களுடைய வாழ்க்கை வந்து கைத்து மேல் நடக்கக்கூடிய கம்பிகளாக தான் இருக்குது. கரணம் தப்பினால் மரணம்னு ஒரு பழமொழி இருக்குது. அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ இவங்களுக்கு பொருந்தும். ஏன்னா காலையில் இருந்துச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாதான் அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்ற அந்த அளவுக்கு அர்த்தம். அது ரொம்ப 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 ரிஸ்கியான ஒரு வேலையை அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. கரணம் தப்பினால் மரணம்ங்கிற ஒரு வாழ்க்கையை தினம்தோறும் சந்தித்து கொண்டிருக்கவங்க வந்து இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள், ஃபைட் மாஸ்டர்ஸு. அவங்களுக்கு உண்டான ப்ரொடக்ஷன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டண்ட் கலைஞர் யூனியனும் வந்து பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் இன்றைக்கி இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. நமக்கு என்னன்னா இன்றைக்கி நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. சிஜி பண்ணுறோம், ஏஐ பண்ணுறோம். ஒன்றும் அந்த மாதிரி தத்ரூபமாக எடுக்கிறங்கிற விஷயத்தில் மனிதர்களை போட்டு ஏன் இப்படி காயப்படுத்தணுங்கிறது தான் நமக்கு ஒன்றும் புரியும். ஒரு மினியேச்சரில் ஒரு லாரி ஏதாவது ஒரு ஜீப் ஏதாவது இது பண்ணுற மாதிரியான பண்ணலாம். மற்ற மாதிரி ஏதாவது விஷயங்களை கொண்டு இன்றைக்கி நிறையா விஷயங்கள் இருக்குது. இருந்துக்கும் லைவாக எடுக்கிறோம் அப்படிங்கிற ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் இருக்குது அப்படின்னா, அதுக்கு அந்த அதை நம்பி இருக்கக்கூடிய சண்டை கலைஞருடைய வாழ்வாதாரம் இருக்குல்ல, அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்களுடைய சேஃப்டியும் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கும்போது இதுக்கு என்னதான் தீர்வு? இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான அந்த அழிபட்டுகிட்டே இருக்கிறாங்க, மரணமாகிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. ரொம்ப ரிஸ்கியான காட்சிகள், நீங்கள் சிஜிஐ, டிஏஜிங் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அந்த ரொம்ப ரிஸ்கியான காட்சிகளை அதை எடுக்கலாம். குறைந்தபட்சம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பெரும்பாலும் சண்டை காட்சியெல்லாம் கீழே பெட்டு போட்டிருப்பாங்க, ரோப் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி தான் அதை தாண்டி தான் அசம்பாவிதங்கள் நடக்கும். இன்னும் கொஞ்சம் சேஃப்டி விஷயங்களில் மெனக்கெடணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போது இந்த சண்டை கலைஞர்களில் பலரை வந்து நமக்கு ஃபேஸை பார்த்தா தெரியும், அவங்களுடைய பேர், அவங்க யாருன்றது தெரியாது. அவ்வளோதான் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்க ரெக்கக்னிஷன். அதை நினச்சி பலரும் வருத்தப்பட்டும் பேசியிருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி சார் இருக்குது? அவங்க எதிர்பார்த்த ஃபேமும் இல்லை, சம்பளமும் ரொம்ப குறைவு, எல்லாம் யாரையாலும் கையில் இந்த இடத்துலலாம் உடஞ்சிருக்குதுன்றாங்கல்ல. இது தனிப்பட்ட முறையில் அவங்களோட வாழ்க்கை, அவங்களுக்கு அது வந்து ஒரு நார்மலான வாழ்க்கை அவங்களால வாழ முடியாது. எல்லாரும் அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாது. அது வந்து ஒரு பேஷனாக டெய்லி ஒரு த்ரில்லிங்கான லைஃப்பை வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும். நீங்களும் நானும் அந்த வேலையை செய்ய முடியாது. ஒரு நாள்லேயே தெரிச்சு ஓடி வந்துடுவோம். அவங்களுக்கு வந்து என்னென்னா அது அவங்களுக்கு அது அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், அங்கேருந்து தவறேன், இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறேன், இங்கேருந்து ஃபைட் பண்ணுறேன், இந்த சுருளுக்கு சண்டை போடுறேன் அப்படிங்கிறது வாழ்க்கையை தினம்தோறும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட வாழக்கூடிய அது மன ரீதியாக அவங்க தயாராக இருந்தால் தான் முடியும். உடல் ரீதியாக தயார் வைக்கலாம் எல்லாரும், மன ரீதியாகவும் அவங்க தயாராகணும். இருந்தால் மட்டும்தான் அந்ததை ப்ரொஃபஷனலாக அவங்க எடுக்க முடியும். அப்போ அதை விரும்பி செய்கிறாங்க. அவங்க வேணும்னு செய்யலாம். அவங்க விரும்பி இதை கற்றுக்கிட்டு உடம்பு அது மாதிரியான
பாடி பில்டிங்லாம் பண்ணி இந்த வேலையை விரும்பி செய்கிறாங்க. அதில் இவ்வளோ ஆபத்துகளும் இருக்குது, அவர்களுக்கு பின்னாடி ஒரு குடும்பமும் இருக்குது. இன்னும் இந்த விஷயங்களை ஒன்றும் ஸ்ட்ராங் பண்ணணும், செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணணும், இன்னும் நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியது. ரொம்ப ரிஸ்கியான காட்சிகளை வேறு டெக்னாலஜியில் எடுக்கலாம். வரக்கூடிய காலங்களில் அதெல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஐகானிக் சண்டை காட்சிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹீரோ நினைவில் வர்ற மாதிரியே அதில் நடித்த அந்த ஸ்டண்ட் கலை நினைவில் வருவாங்க. இதுக்கப்புறம் உள்ள ஃபியூச்சர் ஜென்ரேஷனில் இருக்கவங்க இல்லை அப்கமிங்கில் வந்துட்டு இருக்கவங்க இந்த துறையின் மேலே ஆர்வம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? வர்றாங்களே, நிறைய புதிய புதிய இளம் சண்டை கலைஞர்கள் வர்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கராத்தே, சிலம்பம், அதை ஃபுல் டைம் அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு சினிமாவில் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். அதை ப்ரொஃபஷனலாக எடுத்தவங்க. இப்போ டான்ஸ் ஆடக்கூடியவங்க இருக்க ரியலாகவே அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அவங்க டான்ஸ் ஆடுறவங்களா இருப்பாங்க, பாடக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ இந்த சண்டை நம்ம வீர சாகசம் புரியக்கூடிய இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு ஆசையாக இருக்கும். அப்போ இதை அவங்க ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க இல்லையா, அதுக்காக இங்கே வர்றாங்க. புரியுது சார் நீங்கள் சொல்கிறது. பட் அந்த எதிர்பார்த்த ஃபேம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த இடத்த ரீச் பண்ணவங்க யாராவது இருக்காங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஹீரோவாய் அந்த மாதிரி யாராவது? பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் ஸ்டன் மேனாக தான் இருந்தார். நிறைய படங்களில் சின்ன காட்சிகள் நடிச்சிருப்பார், குரூப்பில் நிற்பார், இந்த அடியாள் கேரக்டர் பண்ணுவார். அப்படி இருக்கவர் தான் வாட்டர் வெல்டிவேர்ன்ற படத்தில் கபாலி அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதில் அவருக்கு சோலோ ஃபைட்டாக இருக்கும். அந்த படத்தில் அதுக்கு மெயின் வில்லனாகவே வந்தார். நாட்டாமையாக இருக்கட்டும், நிறைய படங்களில் ஒரு வில்லனாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு வில்லன் நடிகராக அங்கீகரிக்கப்பட்டார். அப்புறம் தளபதி தினேஷ், தளபதி படத்தில் முதல் காட்சி அது மலையில் ஒரு சண்டை காட்சி இருக்கும். அது அவர் நிறையா படங்களில் வில்லனாக நடித்தார். என்னால் பாஷா பாயோடைய ஒரு டானா இருப்பார், அவர் இருப்பார். அதுக்கு பிறகு இப்போ மகாநதி சங்கர், அவர் தெரியும், மகாநதி படத்தில் துலுக்கானம் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அது பயங்கர டெரரான ஒரு கேரக்டர். அது மாதிரி ஃபைட் இப்போ மொட்டை ராஜேந்திரன் பேசிக்காக ஒரு ஃபைட்டர் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவங்க இப்படி பண்ணல ஃபைட்டராகவே இருப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் வர்றப்போ அவங்களும் கொஞ்சம் அப்படியே வெளியில் தெரிய ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உச்சபட்சமாக மாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. நம்ம ஒரு ஃபைட் மாஸ்டர் ஆகணும். ஃபைட் மாஸ்டருக்கு இன்றைக்கி இந்தியா முழுவதும் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய அவங்க லாங்குவேஜ் தேவையில்லை. ஃபைட் மாஸ்டருக்கு உங்களுக்கு லாங்குவேஜ் தேவையில்லை. அப்போ நீங்கள் ஒரு தமிழ்நாட்டிலையோ ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ ஃபைட் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா எல்லா லாங்குவேஜும் பண்ணலாம். அப்போ அவங்க பயங்கர பிஸியாக தான் இருப்பாங்க. பிஸியாக இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க, வாய்ப்புகள் இல்லாத ஆட்களும் இருக்கிறாங்க. அதனால் ஃபேம் ஆகின ஆட்களும் இருக்கிறாங்க, ஃபைட்டராகவும் இருக்கக்கூடிய காலம் முழுக்க வெறும் ஃபைட்டராகவே இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போ எக்கனாமிக்கலாகவும் சரி இல்லை சேஃப்டிலையும் சரி கைத்து மேல் நடக்கிற கதை தான். ஆமாம், கரணம் தப்பினால் மரணம்ங்கிற அந்த பழமொழியை தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த ஃபைட்டர்ஸ், ஃபைட் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நடக்குது. அடுத்தடுத்த வரக்கூடிய காலங்களில் அதை கொஞ்சம் தடுக்கக்கூடிய வேலைகளை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். நிச்சயமாக சார், அதுதான் நம்மளோட ஆசையும். அவங்க சேஃபாக பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நம்ம சினிமா நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.